சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரம் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று அனுப்ப போறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 இப்போ ஆரம்பிச்சு ஒரு போட்டியாளர்களும் அவங்களுடைய தனித்துவமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதுல கவனிக்கப்படக்கூடிய போட்டியாளர் ஒருத்தவர் தான் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சர்வேஸ்வரன். தனக்கு இருக்கக்கூடிய குறைய பெருசா நினைக்காம கண்டிப்பா இசைத்துறையில சாதிக்கணும், தானும் டிவில வரணும், பெரிய சிங்கர் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவோடு தான் அவர் பாடிக்கிட்டு இருக்காரு. அவர் பாடக்கூடிய ஒரு பாட்டுக்கும் வாரம் கிடைக்கக்கூடிய அப்ளாஸ் வேற லெவல். அதுலேயும் போன வாரம் குக்கு படத்துல இருந்து ஆகாசத்தை அப்படிங்கிற பாட்டை 1-on-1 பேட்டில் அவர் பாடியிருந்தாரு. அதுக்கப்புறம் அரங்கமே அறிந்து போற அளவுக்கு பெரிய கரகோஷம் சர்வேஸ்வரனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சர்வேஸ்வரன் அவர்கள் இப்படி இசைத்துறையில் பெருசாக சாதிக்கிறதுக்கும் அவர் பாடல் பாடுறதுக்கும் யாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஜட்ஜஸ் கேட்கும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, எனக்கு நடிகர் விஜய் அவர்களோட படம் ரொம்ப பிடிக்கும், விஜய் அண்ணா படம் தான் நான் அதிகமாக பார்ப்பேன், என்னால் சரியாக பார்க்க முடியல அப்படின்னாலும் அவர் படங்களை காது கொடுத்து கேட்கறது, அவர் பாடின பாடல்களை நான் காது கொடுத்து கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். வீட்டில் சும்மா இருக்கும்போது விஜய் அவர்கள் பாடல் தான் அதிகமாக கேட்டுட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரங்கமாக இருந்து போகிற அளவுக்கு ஒரு கைத்தட்டில் வாங்கியிருக்காரு. அந்த இடத்துல இமான் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, கண்டிப்பாக கவலைப்படாத, நான் விஜய் சாரோட பல படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இந்த வார்த்தையை அவர் கேட்டார்னா ரொம்ப சந்தோஷப்படுவார், முடிஞ்சா நான் அடுத்த டைம் நேரில் மீட் பண்ணும்போது உன்னை பற்றி நான் அவர்கிட்ட கன்வே பண்ணுறேங்கிற மாதிரி தான் இமான் சாரும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு தன்னோட வாழ்த்துக்களை சர்வேஸ்வரனுக்கு தெரிவிச்சிருக்காரு. அப்படி ஒருவேளை முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சர்வேஸ்வரனோட இந்த ஒரு ஸ்பீச் போகும்போது கண்டிப்பாக அவர் மூலயமா ஏதாவது சர்வேஸ்வரனுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குமா, நிதி உதவியோ பண உதவியோ ஏதாவது செய்ய முடியுமா, இல்லை அவரோட பார்வை இதை சரியாக வரத்துக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமாங்கிற மாதிரி இமான் சார் ஹெல்ப் பண்ண போகிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. ஆக மொத்தத்தில் சர்வேஸ்வரன் இந்த அளவுக்கு பாடி பெரியாளாக வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாருல, அதுக்கு அடித்தளம் முதலமைச்சர் விஜய் அவரோட பாடல்களும் இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் அவர் சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட இருந்து சர்வேஸ்வரனுக்கு அவருடைய மேனேஜர் மூலியமாவோ இல்லை மற்றவங்க மூலியமாவோ ஒரு இதாக கிஃப்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, கூடிய சீக்கிரம் பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த டைம் செலிபிரிட்டிஸை மட்டும் இல்லாமல் காமன் மேன், அதாவது பொதுமக்கள் ஒருத்தரை கலந்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்க போகிறாங்க. அதுக்கு பிக் பாஸ் த வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ நடத்த போகிறதா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. இப்போ அந்த ஷோவை 3 பேர் ஜட்ஜாக இருக்க போகிறாங்களாம், ஒருத்தவங்க ஹோஸ்ட் பண்ண போகிறாங்களாம். ஆரி, ஓவியா, ராஜு இவங்க 3 பேருமே இந்த ஷோவை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. மாயா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. பொதுமக்கள் நிறைய பேர் இந்த ஷோவில் கலந்துக்கிட்டு அதில் யாராவது ஒருத்தருக்கு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த நபர் யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த 4 நபர்களும் இப்போ மறுபடியும் பிக் பாஸ் வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் அப்படிங்கிற ஷோ மூலமாக என்ட்ரி கொடுக்கறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.